ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடபிள்யூ சிம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சின்ன சிமுலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எடுத்துக்க போகிற டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ரா வாட்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் டாஸ்க். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்லேருந்து வாட்டரை வந்து நம்ம ஓவர் டேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு அது ரெண்டு கண்டிஷன் வந்து அதை மீட் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் சைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த சைஸ் ஆஃப் பைப் இதில் யூஸ் பண்ணணும். தென் வந்து இந்த டெலிவரி பாயிண்ட் வந்து என்ன ப்ரெஷர் இருக்குது, இது ரெண்டு தான் நமக்கு தேவை. அண்ட் நம்ம எடுத்துக்கிற வெலாசிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 மீட்டர். இதுக்குள்ள தான் நம்ம ஃப்ளூயிட் வந்து ஃப்ளூயிடோட ஸ்பீட். ஓகே, லெட்ஸ் கோ. நான் டிடபிள்யூ சிம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் சிமுலேட் பண்ணேன், பட் ஐ வில் ஓப்பன் அகைன் நியூ ஷீட். ஓகே, இதான் நியூ ஷீட். இந்த ஷீட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு கன்ஃபிகரேஷன் விண்டோ வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் எந்த காம்பவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ we are going to யூஸ் வாட்டர். ஸோ வாட்டர் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்கேஜ் மீன்ஸ் என்னன்னா இதோட ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெளியே இருக்கும். ஸோ we are going to யூஸ் த ஸ்ட்ரீம் டேபிள்ஸ் ஆட். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் வந்து எஸ்ஐ இன்ஜினியரிங் யூனிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஆஃப் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஃபைல் சேவ் ஃப்ளாஷ் கால்குலேஷன். நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரா வாட்டர் இன்லெட் ஸ்ட்ரீம். The second is pump, and the third is pipe segments. அவ்வளோதான். இதான் நம்ம இப்போ நம்ம பண்ண போகிற சிமுலேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரா வாட்டர் இன்லெட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். ரா வாட்டர் இன்லெட் என்டர். அந்த ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் இஸ் 30 degree என்டர். அண்ட் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான். ஸோ ஓப்பன் டேங்க். அண்ட் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ இஸ் 25. ஸோ இது இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். ஸோ நம்ம வால்யூமெட்ரிக் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணிக்கலாம் rather than மாஸ் ஃப்ளோ நமக்கு தேவையில்லை. ஓகே, தென் பம்ப் இப்போ கன்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, பம்பை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஹைட்ராலிக் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். இட் இஸ் பைப்பில் ஹைட்ராலிக் இருக்கும். பம்பில் வந்து பம்ப் அவுட்லெட் ப்ரெஷர். பம்பில் நமக்கு எவ்வளோ அவுட்லெட் ப்ரெஷர் வேணும் பம்பில் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 5 bar செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 20 மீட்டர் வந்து ஹெட் இருக்குது. ஸோ 2 bar அதில் மைனஸ் ஆயிரும். தென் ஒரு 1 bar வந்து பார்த்தோம்னா ஓகே, இன்டர்னல் லாஸ் ஃபிக்ஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட 3 bar லாஸ் ஆயிரும். ஸோ 3 bar ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 bar or 1.2 bar நமக்கு 1 bar ஆகுது பைப்பில் நமக்கு லாஸ் ஆயிரும், ஃபிக்ஷன் லாஸ் ஆயிரும். ஓகே, லெட்ஸ் கால்குலேட். இன்கேஸ் ப்ரெஷர் பார்த்தாலும் நமக்கு கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே டெலிவரியில் நமக்கு 0.5 bar வந்து இருந்தால் போதும். அட்லீஸ்ட் 0.5 bar. ஓகே, அவுட்லெட் ப்ரெஷர் இஸ் 5 bar. என்டர். தென் பைப். இப்போ பைப்பை கன்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹைட்ராலிக் ப்ரொஃபைல் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். செக்மெண்ட்டுங்கிறது 1 அண்ட் ஃபிட்டிங் இஸ் ஸ்ட்ரைட் டியூப். இல்லை உங்களுக்கு வேறு ஸ்ட்ரைட் டியூப்க்கு அடுத்து வேறு ஏதாவது ஃபிட்டிங் வருது, எல்போ ஆங்கிள் வால் அந்த மாதிரி, அதையும் நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். போக நம்ம வேறு டாஸ்கில் வந்து அது பண்ணி பார்ப்போம். ஓகே, செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 செக்ஷன் இருக்குது. அமௌண்ட் 1 செக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த 150 மீட்டர் லென்த் டிவைட் பை 5 போட்டோம்னா சம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கும். 5 பாயிண்டில் வந்து ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு நமக்கு இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் நமக்கு காட்டும். அதை நம்ம சிமுலேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா கார்பன் ஸ்டீல். லென்த் வந்து பார்த்தோம்னா 150 மீட்டர்ஸ் பைப்பில். எலிவேஷன் வந்து 20 மீட்டர் இருக்குது ஒரு டேங்க்கு. எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து ஓகே, நம்ம வந்து 2 inch ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 1 inch is too small. ஓகே, இந்த டிக் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் வில் சிமுலேட். சால்வ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் சிமுலேட் ஆயிரும். சிமுலேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி என்டர்லி ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி செக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் டேட்டா போங்க. வெலாசிட்டி இஸ் 2.7. இட்ஸ் டூ ஹை. அண்டு அவுட்லெட் ப்ரெஷர் வந்து 1 bar இருக்குது. 1 bar இஸ் ஃபைன். ஏன்னா நமக்கு 0.5 barக்கு மேலே இருந்தால் இனஃப். ஓகே, இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி கம்மி பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா பைப்போட டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2 இருக்குது. ஸோ நம்ம 2.5 ட்ரை பண்ணலாம். 2.5 வேணும்னா இங்கே ஆல்ரெடி 2.5 டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைமென்ஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷெட்யூல் 10 எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. ஸோ 73.03 ஐ டைப் 2.5 inch பைப் டயமீட்டர் 73.05 அண்ட் ஐடி வந்து ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடி வந்து ஓடி -2t.
calculator because இது ஐடி இல்லை. ஸோ 2 into thickness எவ்வளவு 3.05 ஷெட்யூல் 10க்கு. ஸோ 3.05 ஓகே மைனஸ் ஓடி அளவு 73. that is 73.05 minus 73.05 66.95. so id is 66.95. enter. okay, now again solve or simulate பண்றோம்னு அர்த்தம். okay, I think இப்போ velocity okay, this is good because 1.9 வரைக்கும் நமக்கு velocity கிடைக்குது. ஸோ நமக்கு 1.5லேருந்து 2 மீட்டர் இருந்தால் சாட்டிஸ்ஃபைட் தான் கண்டிஷன். ஸோ we can design to this velocity. இல்லை உங்களுக்கு velocity இன்னும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா absolutely நம்ம இங்கே ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் 3 inch போனோம்னா velocity நமக்கு இன்னும் கம்மியாகும். ஸோ பார்த்தீங்கன்னா velocity செக் பண்ணலாம். 1.2 is 2 கொஞ்சம் கம்மியாச்சு 1.2 velocity, பட் நமக்கு 1.5க்கு மேலே இருக்கும். ஸோ 2.5 pipe is enough இந்த டிசைனுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அவுட்லெட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். அவுட்லெட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு how much it is 2.7 இருக்குது. ஓகே யா, 2.7 பார். பட் 2.7 பார் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை. பட் ஈவன் தோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் we can reduce that pressure through by pump because pump இப்போ 4.5 நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அவுட்லெட்டில்? still doesn't change. last time just a minute, pump 4.5 நம்ம கன்ஃபில் பண்ணியிருக்கோமா? ஓகே, பிகாஸ் லாஸஸ் இருக்கும் பைப்பில். ஐ செக் த பைப் லாஸஸ். இந்த பைப்பில் நமக்கு என்னென்ன லாஸஸ் இருக்குன்னா, ஓவரால் பைப் லாஸ் வந்து நமக்கு ஓவரால் ப்ரெஷர் ட்ராப் வந்து மைனஸ் ஐ மீன் 2.2 பார் வந்து ஓவரால் ப்ரெஷர் லாஸ் ஆகுது. ஸோ அவுட்லெட் வந்து 2 பார் இருக்குது. ஸோ இட்ஸ் டூ மச் ப்ரெஷர். ஸோ நம்ம வந்து 3 பார் கொடுக்கலாம் பம்புக்கு அவுட்லெட் ப்ரெஷர். 3 பார் மீன்ஸ் 30 மீட்டர் ஹெட், அவ்வளோதான். ஓகே, 3 பார் கொடுத்தோன்னா இங்கே பாருங்க, இப்போ அவுட்லெட் ப்ரெஷர் யூ கேன் சி ஹியர். இந்த அவுட்லெட் ப்ரெஷர் யூ கேன் சி ஹியர் 0.78 இருக்குது. நமக்கு 0.5க்கு மேலே இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அப்சல்யூட்லி வி கேன் புட் 3, ஆர் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர் மோர் வி கேன் கோ வித் 3.5 லைக் தட். ஓகே, இது வந்து ஒரு சின்ன சிமுலேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாய்லர் வந்து எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், சேம் இதே மாதிரி சின்ன டைப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.